தமிழ்நாடு டாஸ்மாக் நிர்வாகத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இது தொடர்பாக திண்டுக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தற்போது தமிழக அரசு டாஸ்மார்களை பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறாங்க. இதில் என்னன்னா ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயம், தமிழக மக்களை ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ குடிக்க வைக்கணும், இவ்வளோ பேர் குடிகாரராக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு மக்களை குடிக்க வைக்கிறாங்க. அது குடிக்க வைக்க பத்தாதுன்னு சொல்லி பிளாக்காக, அதாவது தயார் பண்ணி டைரெக்டாக கடைகளுக்கு, சில்லறை கடைகளுக்கு கொடுத்து விற்று அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க. அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. மக்களை அப்புறம் குடிக்க வைக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணுறாங்க. இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாவக்கேடு நடக்கக்கூடிய திமுக அரசு இருக்கே, மக்கள் விரோத அரசு. தமிழக மக்களை குடிகாரனாக்கி எல்லாரையும், அதாவது சொன்னாங்க, கனிமொழி சொன்னாங்க தமிழகத்தில் அதிக விதவைகள் இருக்காங்கன்னாரு. இப்போ எண்ணிக்கை கூடிட்டு இருக்கு. திமுக கவர்மெண்ட்டை விட இப்போ திமுக கவர்மெண்ட்டு கூடுது. ஒரு 500 கடை மூடினாங்க, 1000 கடை திறந்துட்டாங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இப்போ தற்போதுள்ள நிலையில் மக்களுடைய வாழ்வாதாரமும் கீழே போகுது. அதே மாதிரி தினசரி கொள்ளை கற்பழிப்பு, பேப்பரை திறந்தால் நல்ல செய்தி பார்க்க முடியலைங்க. இந்த ஒரு வார காலமாக மதுபான கொள்கையில் அரசு நேரடியாக தானே உற்பத்தி செய்து தானே டாஸ்மாக்கு விற்றுக்கொண்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரியை கட்டாமல் ஏமாற்றி மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கின்றது. மதுவை தானே தயாரித்து தானே விற்பனை செய்வது, மக்களிடம் பயன்படுத்தாதே என்று டிவியில் விளம்பரம் செய்து விளம்பரத் தொகையாக அது ஒரு 500 கோடி எடுத்து தன்னுடைய டிவிக்காக அனுப்பி கொள்வது, இது மக்களையும் எல்லா வருங்கால தமிழகத்தினுடைய வளர்ச்சியையும் முழுமையாக பாதிக்கக்கூடிய, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். இதுபோன்ற நிகழ்வை உடனடியாக தமிழக அரசு நிறுத்தி கொள்ள வேண்டும். இது மக்களுக்கான கொள்கை, இது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மக்கள் இதை உணர்ந்து வருங்காலத்தில் அதற்கேற்றவாறு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு பள்ளிகள் பாதிக்கப்படுகிறது, பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள், சமுதாயமே பாதித்து குட்டிச்சவராகுது. அப்புறம் எதுக்கு அந்த டாஸ்மார்க்கு? இதனால் கோடியாக என்ன பிரயோசனம்? மனிதன் கொள்கின்ற ஒரு வேலையை இந்த அரசு செய்ய வேண்டுமா? எத்தனையோ அரசாங்கம் இருக்குதுங்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் குடிக்கிற மாதிரி மற்ற ஸ்டேட்டில் இல்லைன்னு ஒரு தகவல் இருக்குது. பொழுதுக்கு குடியே குறிக்கோளாக இருக்கிறான். காரணம், அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனாம் நிறையா கொடுக்குறீங்க. அவன் வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. கேரளாவில் கூட குடிக்கிறானுங்க, இப்படி குடிக்கிறது இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கி இது பெரிய சீரழிவை உண்டாக்கி இருக்குது. மாணவர் சமுதாயத்திடையே இது பரவிடுச்சு. மாணவர்களெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்ல முடியல, வேதனைப்படுறேன். பொம்பளை பிள்ளைங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, பசங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க சின்ன வயசுலேயே. இது எங்கே போய் முடியும்? போதைப் பொருளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த நஞ்சுள்ள ஒரு சமுதாயத்தை அல்லவா நம்ம உருவாக்குறோம். அதனால் தயவு செய்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இனி வருகின்ற காலகட்டத்திலாவது இந்த போதைங்கிறதுனால தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னா அதை விட கேவலம் வேறு ஒன்றுமே இல்லை.